யூடியூப் நேயர்களுக்கு ஜெய் ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரர தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா 2026 இங்கிலீஷ் நியூ இயர் கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி பலன், இதை பத்தி பேச போறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய் ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்க. எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தோணக்கூடிய ஒரு நல்ல கமெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ள போலாமா? வாங்க. 1/1/2026 001 மினிட்டுக்கு ராசி சக்கரம் எடுத்திருக்கு. அது படி பார்க்கும்போது 2026 கடகராசினியர்கள் ஒரு 70% நல்லா இருக்கும். எத்தை வச்சு சொல்றோம் அப்படின்னா, கடகராசியுடைய அதிபதி வந்து சந்திரன். சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல விருச்சிப ராசியில உச்சமா இருக்கிறாரு. அது ஒரு பாயிண்ட் போதும், 70% இந்த வருஷம் நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியல் பிரச்சனை வராது. ஏதோ சில ஹெல்த்தில் கொஞ்சம் வேரியேஷன் வரலாம், ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வேரியேஷன் வரலாம், மீதி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட். ஆனால் இன்னும் 2-3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது. ஸோ மைக்ரேஷன், ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போய் படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பர்மிட் விசா கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணலாம். எல்லாமே அருமையான ரிசல்ட் தான். நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ இருக்கும் எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும். அதில் 3 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிஸ்னஸ் கேட்டகரி. பிஸ்னஸ் கேட்டகரி பீப்புள், அது ரியல் எஸ்டேட்டு, கமிஷனு, புரோக்கரேஜ்க்காக ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ கன்சல்டன்சி பண்ணுறவங்க, ஃபுட் அண்ட் பேவரேஜ், ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், சீ ஃபுட், மீட், இதெல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அருமையான ரிசல்ட் இருக்கும். ஈவன் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாமே அருமையான ரிசல்ட் இருக்கும். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வெளிநாடு சேர்ந்து படிக்கலாம், வெளிநாடு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க ஃப்ரம் P1 டு CEO சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் நல்ல ட்ரான்ஸ்ஃபர்ஸ், நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சிம்ம ராசியில் கேத்து வந்து 6ஆம் இடத்துல இருக்கார், சூரியன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது கடகராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் டியூயல் பர்சனாலிட்டி தான். ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன யோசிப்பாங்க. அதை வச்சு நிறைய பேர் இவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. நீங்கள் இந்த டிவிஷன் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம்னா இவங்க யோசிச்சு உட்காந்துருவாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது. அதனால உங்கள் மேலே ஏதாவது என்கொயரி, ஒரு நோட்டீஸு, ஒரு அலிகேஷன் இதெல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வருஷம் யார் அரசு விஷயத்தில் எக்ஸாமினேஷன் எழுதணுன்றோ அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டா நல்லது. இல்லை கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருந்தீங்கன்னா எழுதலாம், அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்துல கேத்து, அதுவும் பரவாயில்ல. லாட்ரி அப்படின்னா குப்த தன பிராப்தி இருக்கு. ஸோ ஏதாவது வெஹிக்கிள்ஸு, பணம் லாட்ரியில் விழலாம். இதனுடைய இன்னொரு செகண்ட் எஃபெக்ட் என்னன்னா, நெகட்டிவ் எஃபெக்ட் 2ஆம் இடத்துல கேத்து, நீங்கள் உங்கள் கொலீக்ஸ் கூட, உங்கள் ஒர்க்கர்ஸ் கூட, அதே போல் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட், சில்ட்ரன்ஸ், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்களோடலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடில் ப்ராப்ளம் வரலாம். கொஞ்சம் ஏதாவது சடனாக பேசிட்டு, நான் பேசக்கூடாதா இருந்துச்சு, அப்புறமா பேசணும்னா லேட் ரியலைசேஷன், ஸ்லிப் ஆஃப் த டங் பேசிட்டே அப்படிங்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது 2ஆம் இடத்துல கேத்து. எதுக்காக சொல்லிட்டனோ, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்வாங்களே அது. அதுக்கடுத்தது இன்னொரு மேஜர் மைனஸ் பாயிண்ட் எப்படின்னா, லேண்ட் விஷயத்தில் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. லேண்டு வாங்கியிருந்தா வீடு கட்டலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் வாங்குறது போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி 8ஆம் இடத்துல ராகு, அப்புறமா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் புதன் சுக்கிரன்லாம் பார்க்கறதுனால கல்யாண யோகமும் இருக்குது. சந்தானத்துக்காக யோசிக்கிறவங்க, குழந்தை செல்வங்களுக்கு யூஸ் பண்ணது குட் நியூஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுஷ்ய கண்டம்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. கர்நாடக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது ஒரு மாதிரி பேஷனாக தான் இருக்கும், நல்லது தான். ஆனால் ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் சும்மா எதுக்கு ஃப்ளைட்டில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, வால்வோ பஸ்ஸில் போகிறது, நம்ம கார் இருக்குது எடுத்துகிட்டு போயிடலாம், ஒரு 12-1 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவோம் நைட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜர்னி ஒரு 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர்லாம் வச்சுக்கிறது
பிரச்சனையை கொடுக்கும். என்னன்னா, ஆரோக்கியத்தை வேணும்னா ஒரு நல்ல டாக்டர், நல்ல அட்வைசர், ஒரு யோகா இது மாதிரியெல்லாம் அவங்க கிட்ட ஒரு நல்ல மெடிசன் எடுத்துக்கிட்டு, நல்ல டயட் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்தை நாம சுதாரிச்சிடலாம். ஆனால் ஆயுஷ் வந்து யார் கையிலும் இல்லை. அதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல டிரான்ஸ்போர்ட்ஸ் வால்வோ ட்ரெயின் ஒரு 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 வால்வோ பஸ்ஸோ இல்லை ஒரு நல்ல ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டோ படிச்சுக்கிறது தான் நல்லது. இது பார்த்துக்கோங்க. இதை விட்டு ஏதாவது பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? நார்மலி 80% கடகராசியில் பிறந்திருக்கிறவங்க ஆஸ்திகராக தான் இருப்பாங்க. நாஸ்திகர் குறைவு தான். அதுலேயும் அம்மனுடைய பக்தராக தான் 80% இருப்பாங்க. அதனால அம்மனுடைய கோயிலுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ போயிட்டு வாங்கங்க. அபிஷேகம், பூஜை, அர்ச்சனைக்கு கொடுங்க. சக்தி பீடங்கள் எத்தனையோ இருக்கு. சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள் இருக்கு. போயிட்டு வாங்க. ஒரு 6 சக்தி பீடமாவது போயிட்டு வாங்க. கர்நாடகா மாநிலத்தில் 3ல் நிறைய இருக்கு. ஆனாலும் நான் 3 சொன்னேன். நமக்கு எடுத்த உடனே சொல்லுது ஸ்ருங்கேரி சாரதாம்பா, கொல்லூர் மூகாம்பிகா, அதுக்கு அடுத்தது வந்து மைசூர் சாமுண்டேஸ்வரி, இன்னும் கேரளாவில் சோட்டானிக்கர பகவதி அம்மன், கொடுங்கையல்லர் பகவதி அம்மன். இன்னும் நார்த்துக்கு போயிட்டீங்கன்னா தக்ஷின் காளி இருக்குது, தாராபீட் இருக்குது, காமாக்கியா இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சக்தி பீடங்கள் இருக்குது. ஸோ கஞ்சி மீனாட்சி ஆகட்டும், ஸோ ஸோ கஞ்சி காமாட்சி ஆகட்டும், ஸோ இந்த மதுரை மீனாட்சி இதெல்லாம் நல்ல அருமையான அம்மனுடைய கோயில் தான். போயிட்டு வரலாம், நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது தரிசனம் பண்ணிட்டு வர்றது கூட உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அம்மனுடைய வயசில், அம்மாவுடைய வயசில் ஒரு 30 வயசு உங்களுக்குன்னா ஒரு 50 வயசு 55 வயசில் இருக்கவங்க அம்மாவுடைய வயசு தானே. அவங்க இருக்கக்கூடிய லேடிஸ் ஹாஸ்டல் இல்லைன்னா அனாதாசிரமத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான வஸ்துக்களை வாங்கி கொடுக்கலாம், பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அதே போல் அரிசி உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். கடகராசிக்காரர்களுக்கு அனாதை இல்லங்களில், அதுலேயும் லேடிஸே இருக்கக்கூடிய அனாதை இல்லங்களில் ரைஸை வந்து கொடுத்துட்டு வரலாம் தானமாக. ஸோ பசுவுக்கு கோமாதான்னு சொல்லுவோம். கோமாதாவை யார் வளர்த்துட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆகாரத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது கடகராசிக்காரர்களுக்கு என்ன நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நல்லிஃபை ஆகிட்டு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சித்தி விநாயக சர்வேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.